Hi, hello friends. Welcome back to Sana Pani channel. என் ட்ரெஸ்ஸிங்கை கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் வந்து பண்றேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நீங்க பார்ட்டிக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஜீ தமிழா ஷோக்கு வந்து நாங்க போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜ் வந்து தன்னை மாற்றிக்கொள்வது பெண்களா இல்ல ஆண்களா, அதாவது மனைவியா இல்ல கணவர்களா. போகும்போது நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒன்னாதான் போயிட்டு இருக்கோம், ஹாப்பியா தான் போயிட்டு இருக்கோம். வரும்போது வந்து நாங்க இப்படி வரோமா இல்ல இப்படி வரோமான்னு சொல்லி அப்புறமா வந்து பாத்துக்கலாம். ஆக்சுவலா கொஞ்சம் எக்ஸைட்டா இருக்கனா இல்ல நர்வஸா இருக்கனா, அது ஒரு ஃபீலே கொஞ்சம் தனியா இருக்கு. ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிவி ஷோக்கு வந்து போறோம். இதுக்கு மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து யூடியூப் இந்த மாதிரி இதுல தான் பண்ணிருக்கேனே தவிர இந்த மாதிரி பெரிய டிவி ஷோக்கு இதுக்கெல்லாம் போனதே கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் அந்த நர்வஸும் இருக்கு, எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கு. அங்க போய் நான் முதல்ல பேசுவேன், பேசாம அந்த பதட்டத்திலே அமைதியா இருக்கும்னா அதெல்லாம் எனக்குள்ள நிறைய வந்து ஒரு தாட்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம பேசுறத வந்து டிவியில போடுவாங்களான்னு வந்து இன்னொரு டவுட் வேற இருக்கு. ஸோ எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓவராலா எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு முடிச்சுட்டு வரும்போது வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் எனக்கு பெஸ்ட் விஷயம் சொல்லுங்க. ஆக்சுவலா நீங்க பார்க்கும்போது எனக்கு வீடியோ லைவ் ஆயிடுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஓகேவா, டாடா, பாய் பாய். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டோம். வாங்க உள்ள வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போகிறேன் ஒரு ஸ்டுடியோக்குள்ள. பூந்தமல்லி கிட்ட இருக்க இவிபி ஃபிலிம் சிட்டிக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். இங்கே தான் ஷூட் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இவிபி ஃபிலிம் சிட்டி பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சீரியல் ஆர்டிஸ்டோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஷூட்ஸ்லாம் அங்கே தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் நேரில் போகும்போது நல்லா ஷாக் ஆனேன். அப்பா எவ்வளோ பெரிய ஏரியாடா சாமின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது வந்து ஒரு குட்டி ஏரியா இல்லை, ஒரு ஊருன்னே சொல்லலாம். அவ்வளோ இடம் வந்து இருக்குது உள்ள. ஜீ தமிழ் மட்டும் கிடையாது, விஜய் டிவி, இன்னும் நிறைய சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஷூட் வந்து எடுப்பாங்க. அங்கே போய் ரீச் ஆன உடனே வேறு ஒரு ஸ்டூடியோ நம்பர் சொல்லி நீங்கள் இங்கே வாங்கன்னு சொன்னாங்க. எதுக்குன்னு போய் பார்த்தா அங்கே வந்து மேக்கப்லாம் வந்து பண்ணுறாங்க. நான் நினச்சேன் நம்ம தான் மேக்கப் போடணும்னு நினச்சி நான் வீட்டில் இருந்தே வந்து ஃபுல்லாக கெட்டப்பில் ரெடியாகி வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே மேக்கப்பும் வந்து போட்டு விடுறதுக்கு தனியாக அண்ணங்கள்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வெளியூர்லேருந்துமே ஷோக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஆள் வராங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு தனியாக வந்து பெட்ரூம்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டின்னரு, லஞ்சுன்னு சொல்லி 3 வேளையுமே இங்கே வந்து சாப்பாடுமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இன் பிட்வீன் ஷோ வந்து எங்களுக்கு டீ பிரேக்கில் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைடும் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷோவுக்கு வந்து எவ்வளோ மெனக்கெடுறாங்கன்னு சொல்லி நம்ம அங்கே போகும்போது தான் நமக்கே வந்து புரியும். இந்த செட் வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸ் தானே. ஸோ நான் வந்து அந்த இது பார்த்தது கிடையாது, பட் ப்ரோமோஸில் வந்து பார்த்துருக்கேன். நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு வந்து நினைக்கிறேன். இதுக்கு பக்கத்து செட் தான் வந்து தமிழா. நம்ம அங்கே டச்சப்லாம் பண்ணிவிட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்துடலாம். நான் ஆல்ரெடி வீட்டிலேயே லஞ்ச் சாப்பிட்டதுனால நான் இங்கே லஞ்சுமே வந்து சாப்பிடல. இப்படி தான் வந்து ஆக்சுவலாக இருக்கும் லைட்டிங்ஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து பயங்கரமாக க்ளீன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மக்கிட்ட ஒரு சைன் வேறு வாங்கினாங்க. இந்த ஷோக்கு வந்து நாங்களாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம், எங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணலைன்ற மாதிரி ஒரு சைன் மாதிரி நம்மக்கிட்டேருந்து வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் ஷோவே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஷோ வந்து எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு வந்து தெரியாது. அதனால நான் வீடியோ எடுத்திருந்தேனே தவிர அதை எடிட் பண்ணாமலே வச்சுருந்தேன். பார்த்தா இன்றைக்கி வந்து மார்னிங் ப்ரிவியூலே நம்ம மூஞ்சி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி டக்குன்னு வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். மேபி இந்த வீடியோ வந்து வரும்போது உங்களுக்கு ஷோவே வந்து லைவ் ஆகிருக்கும். மிஸ் பண்ணவங்க வந்து ZEE5 ஆப்பில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். நான் பேசினது வந்து ஓகேவா, நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.